சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. கடந்த 1996 ஆண்டு முதல் 2001 வரை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2002 வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் கடந்த 2007 ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த 2013 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று வாதிட்டு அமைச்சர் துரைமுருகன் தரப்பு வழக்கறிஞர்கள் இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான முதல் தகவல் குற்றப்பத்திரிகைகள் குறித்து விளக்கினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார்.